இங்கிலீஷ்ன்றது ஒரு பொது மொழி, உலகத்தில் எல்லா இடங்களிலும் பேசப்படுகின்ற மொழி. இந்த மொழியை நாங்கள் கற்றிருப்பது மிக இன்றியமையாத ஒன்றாக இருக்கின்றது. தாய்மொழியில் நாங்கள் நிச்சயமாக தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், தாய்மொழியில் சிறந்த அறிவிருக்க வேண்டும். எனினும் ஆங்கிலம் அடுத்த மொழியாக நாங்கள் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு மொழியாக இருக்கின்றது. ஏனெனில் உலகத்தில் எல்லா இடங்களிலும் ஆங்கிலம் பேசப்படுகின்றது, ஆங்கிலம் பயன்படுத்தப்படுகின்றது. எனவே இங்கிலீஷ் எங்களுக்கும் தெரிந்திருக்க வேண்டும். தெரிந்திருந்தால் நாங்களும் உலகத்தில் எல்லா இடங்களிலும் எங்களுடைய கருத்துக்களை சொல்லக்கூடியதாகவும் மற்றவர்கள் சொல்லுகின்ற கருத்துக்களை கேட்டறிந்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். இங்கிலீஷை லேர்ன் பண்ணுற பேசிக் லெவலில் இருக்கிற எல்லாருக்கும் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை, இங்கிலீஷை எப்படி ஈஸியாக நாங்கள் கற்றுக்கொள்கிறோன்னு சொல்லி. அந்த விஷயங்களை தான் உங்களுக்கு இங்கே தந்திருக்கிறேன். எல்லாமே பயனுள்ள விஷயங்கள். 5 விஷயங்களையும் ஒன்றையும் மிஸ் பண்ணாமல் ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொன்றா பாருங்க. நிச்சயமாக நீங்கள் இதை சரியாக ஃபோக்கஸ் பண்ணி ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னால் ஃபியூச்சரில் வந்து சிம்பிளாக இங்கிலீஷை பயன்படுத்தக்கூடிய ஒருவராக நீங்கள் மாறுவீங்க. இங்கிலீஷை லேர்ன் பண்ணணுமெண்டா நிச்சயமாக நாங்கள் நிறைய படிச்சிருக்கணும், நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் என்ற எந்த அவசியம் இல்லை. இங்கிலீஷை வந்து யாருமே கற்றுக்கொள்ளலாம். இங்கிலீஷ்ன்றது ஒரு சாதாரண மொழி, அது ஒரு மொழி. நாங்கள் என்னத்துக்கு கற்றுக்கொள்கிறோம்? ஃபஸ்ட்டாக அந்த மொழியை யூஸ் பண்ணி இன்னொருவரோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, எங்களுடைய விஷயங்களை மற்றவர்களுக்கு சொல்கிறதுக்கு, அல்லது மற்றவர்கள் சொல்கிற விஷயங்களை நாங்கள் கேட்டு விளங்கி கொள்கிறோம். சாதாரணமாக சிறிய அலுவலகங்கள் தொடக்கம் இன்டர்நெட் வரைக்கும் ஆங்கிலத்தினுடைய பயன்பாடு அதிகமாக காணப்படுது. எனவே நாங்கள் அந்த மொழியை கற்றுக்கொள்ள வேண்டியது மிகவும் இன்றியமையாத ஒன்று. நிச்சயமாக நாங்கள் அந்த மொழியை கற்று தேர்ந்து கொள்ள வேண்டும். இல்லையெனில் நாங்கள் பல இடங்களில் நிறைய சங்கடங்களை எதிர்கொள்ள வேண்டி வரும். ஆங்கிலம் தெரியாத ஒருவராக இருக்கின்ற போது நிச்சயமாக நாங்கள் நிறைய புறக்கணிப்புகளை எதிர்கொள்ள வேண்டி வரும். எங்களுடைய பதவி உயர்வுகள் அல்லது நாங்கள் ஒரு புதிய விடயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் எனில் அந்த விடயங்களை கற்றுக்கொள்ள முடியாமல் போகும். அது என்ன துறையாகவும் இருக்கலாம், அது விஞ்ஞான துறையாக இருக்கலாம், அல்லது மருத்துவத்துறையாக இருக்கலாம், அல்லது அரசியலாக இருக்கலாம், அல்லது வேறு எந்த துறையாக இருந்தாலும் எல்லா துறைகளையும் பரந்து விரிஞ்சு ஆங்கிலத்தினுடைய ஆதிக்கம் இருக்கின்றது. எனவே நாங்கள் இந்த மொழியை நிச்சயமாக கற்றுக்கொள்ள வேண்டும். சரி, இப்போ நாங்கள் இந்த இங்கிலீஷை நாங்கள் எப்படி ஈஸியாக கற்றுக்கொள்வது, அதுக்கான அந்த டிப்ஸ் என்ன, எப்படி அதிகமானவர்கள் ஆங்கிலத்தை மிக இலகுவாக பேசுகின்றார்கள், அவர்களுக்கு எப்படி இந்த திறமை வந்தது, என்ன வழியை பின்பற்றி இவர்கள் இந்த இங்கிலீஷ் மொழியை தங்களுக்குள்ள கொண்டு வந்தார்கள் என்பது தொடர்பான டிப்ஸை நாங்கள் அடுத்ததாக பார்ப்போம். ரைட், ஃபர்ஸ்ட் டிப், முதலாவது டிப் என்ன? ஸ்பீக் அவுட் லவுட், சத்தமாக பேசுங்கள். சத்தமாக பேசணும். என்னத்தை பேசணும்? இங்கிலீஷில் பேசணும். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் சத்தமாக பேசணும். நாங்கள் வாய் விட்டு வெளியில் கேட்கக்கூடியதாக பேசணும். இது முக்கியமான விஷயம். நாங்கள் என்ன செய்வோம்? மனசுக்குள்ள, எங்களோட மனசுக்குள்ள சத்தம் கேட்காதபடி, அதை வெளியில் சத்தம் கேட்காதபடி மனசுக்குள்ள நாங்கள் விஷயங்களை சொல்லி சொல்லி பார்ப்போம். பட் எங்கேயாவது ஒரு இடத்துல நாங்கள் அந்த விஷயத்தை அப்ளை பண்ணணும்னு சொன்னால், அதை வெளிப்படுத்தணும்னு சொன்னால், அல்லது நாங்கள் அதை பிரயோகிக்கணும்னு சொன்னால் நிச்சயமாக எங்களால் முடியாமல் போகும். ஏனெண்டா நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணினது மனசுக்குள்ளேயே தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். ஸோ நாங்கள் பேசணுமென்றதுக்குள்ள வெளியில் சவுண்ட் தரணும். அப்போ நீங்கள் பேசும்போது என்ன நடக்காதுன்னு சொன்னால் வெளியில் சவுண்ட் வராது. சவுண்ட் வராதுன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் இல்லை தானே, அதால் உங்களுக்கு இப்படி பேச முடியாமல் இருக்கும். எனவே நீங்கள் என்ன செய்யணும்? லவுடாக சத்தமாக பேசணும். சத்தமாக என்ன விஷயம் என்றாலும் சரி, என்ன விஷயத்தை இங்கிலீஷில் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை லவுடாக பேசணும். வெளியில் கேட்கக்கூடிய மாதிரி பேசணும். அப்படி வெளியில் கேட்கக்கூடிய மாதிரி பேசினால்தான் நீங்கள் அதை பிரயோகிக்கின்ற போது மற்றவர்களுக்கு அதை ஈஸியாக அப்ளை பண்ணக்கூடியதாக இருக்கும். அதோட அது உங்களுக்கு டக்கண்டு வரும். எந்த இடத்துல அதை அப்ளை பண்ணணுமோ மைண்ட் அதை டக்கண்டு வெளியில் எடுத்து விடும். ஆகவே லவுடாக நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு விஷயத்தை சொல்லி பார்க்கணும். அப்படி நீங்கள் லவுடாக ப்ராக்டிஸ் பண்ணிக்குள்ள 2-3 விஷயங்கள் உங்களை அறியாமல் உங்களுக்குள்ள வரும். ஒன்று வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வரும், அதாவது ஒரு வேர்டை யூஸ் பண்ணுறதுக்கான தன்னம்பிக்கை வரும். ஏனெண்டா இது ஒரு புறமொழி, உங்களோட மொழி அல்ல, இன்னொரு மொழி. இன்னொரு மொழியை பேசுகிறதுக்கு எங்களுக்கு தன்னம்பிக்கை வேணும். இந்த சொல்லை நான் சரியாக சொல்கிறேன்னா, இந்த சொல் நான் சொல்லும் போது மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்ற விஷயம் இருக்குது. ஆகவே நீங்கள் லவுடாக சொல்லி பார்க்கக்குள்ள அதில் இருக்கிற வளைவு நெளிவு சுழிவுகள் எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் கற்றுக்கொள்ளலாம். அப்படி கற்றுக்கொள்ளைக்குள்ள உங்களுக்குள்ள தன்னம்பிக்கை வரும். அந்த வேர்டையோ அந்த சென்டென்ஸையோ அதை பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும். ஆகவே லவுடாக நீங்கள் பேச வேண்டும்.
புது விடயங்களை நீங்கள் பார்க்கணுமெண்டா என்னுடைய ஸ்மார்ட் வே இங்கிலீஷ் சேனலில் நிறைய விஷயங்கள் நான் போட்டிருக்கேன். அதிலிருந்து புது விஷயங்களை கற்றுக்கொண்டு அந்த விஷயங்களை நீங்கள் அன்றைக்கு நாள் ஃபுல்லாக அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. சத்தமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நிச்சயமாக அதை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அது என்னவாகவும் இருக்கலாம். நீங்கள் சிம்பிளாக சொன்னால் ஐ எம் அ டாக்டர், ஐ எம் அ டீச்சர், ஐ எம் அ நர்ஸ் என்று சொல்லி பாருங்க. ஐ எம் கோயிங் டு ரைட், ஐ எம் கோயிங் டு ரைட் அ லெட்டர், ஐ எம் கோயிங் டு ஷாப், ஐ எம் கோயிங் டு மீட் ஹிம். அப்படி நீங்கள் எல்லா விஷயத்தையும் சொல்லி பாருங்க. உங்களுக்கு என்ன விஷயம் தெரியுமோ அந்த விஷயத்தை லவுடாக சொல்லுங்க. லவுடாக சொல்லிக்கலாம். அதில் இருக்கிற ப்ரொனவுன்சியேஷன், அதோட அதை பயன்படுத்துறதுக்கான தன்னம்பிக்கை, நிறைய விஷயங்கள் நீங்கள் உங்களை அறியாமல் கற்றுக்கொள்வீங்கள். ஃபியூச்சரில் சிம்பிளாக இங்கிலீஷை நீங்கள் பேசுவீங்கள். இதுதான் முதலாவது டிப்ஸ். இது தொடர்பாக உங்களுக்கு சரியான விளக்கம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை பயன்படுத்துவீங்கள் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. பயன்படுத்துங்க, பயன்பெறுங்க, மெட்டாக்களுக்கு சொல்லுங்க. அடுத்த விஷயத்துக்கு போவோம். ஓகே, 2வது டிப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹேவ் கன்வர்சேஷன். கன்வர்சேஷன் சொன்னால் கலந்துரையாடல். கலந்துரையாடல்களை மேற்கொள்ளுங்கள். இப்போ கலந்துரையாடல்களை மேற்கொள்வது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன் நாங்கள் இந்த லாங்குவேஜை கற்றுக்கொள்கிறோம்? மற்றவர்களோட பேசுவதற்கு. ஸோ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அப்படியான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொண்டு மற்றவர்களோட கலந்துரையாடி பார்க்கணும். அது என்ன விஷயமாகவும் இருக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷை நீங்கள் என்ன செய்யணும்? மற்றவர்களோட அப்ளை பண்ணி பார்க்கணும். அது ஒரு இங்கிலீஷ் தெரிஞ்ச ஒரு ஆளாக இருக்கலாம், அல்லது உங்களோட ப்ராக்டிஸ் பண்ணுற இன்னும் ஒரு ஆளாகவும் இருக்கலாம். யாருடனாவது என்ன செய்யணும்? ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். மற்றவர்களோட என்ன செய்யணும்? கம்யூனிகேட் பண்ணி பார்க்கணும். கம்யூனிகேட் பண்ணி பார்க்கக்குள்ள என்னவாகவும் இருக்கலாம். வாட்ஸ் யுவர் நேம், வேர் ஆர் யூ கோயிங், ஆர் யூ ஸ்டூடெண்ட், ஆர் யூ ஸ்டடிங். அப்படி எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை என்னவாவது கேட்டு பாருங்க. ஸோ அவர் ரிப்ளை பண்ணுவார். ஆர் யூ டாக்டர்? எஸ், ஐ எம் அ டாக்டர். வேர் ஆர் யூ ஃப்ரம்? ஐ எம் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. வாட் ஆர் யூ டூயிங்? ஐ எம் குக்கிங். எப்படி எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் மற்றவர்களோட பேசணும். அப்படி பேசக்குள்ள அவர் ஆன்சர் பண்ணுற முறையை அவற்றை ப்ரொனவுன்சியேஷனை வடிவாக கவனிங்க. நீங்கள் அதிலிருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். அதோட லவுடாக ப்ராக்டிஸ் பண்ணின விஷயங்கள் எல்லாத்தையும் அதில் அப்ளை பண்ணி பாருங்க. அப்போ நீங்கள் ஈஸியாக என்ன செய்யலாம்னு சொன்ன இங்கிலீஷை பேசலாம். இந்த கன்வர்சேஷனை தனியாக நீங்களும் செய்யலாம். நீங்களே என்ன செய்யலாம்டா கேள்வியை கேட்டு நீங்களே ஆன்சர் பண்ணலாம். பட் அது பெரிய அளவில் சக்ஸஸாக இருக்காது. மற்றாக்களோட நீங்கள் கன்வர்சேஷனை மேற்கொள்ள தான் அது சக்ஸஸாக அமையும். ஆகவே மற்றாக்களோட நீங்கள் என்ன செய்யணும்? கன்வர்சேஷனை மேற்கொள்ளணும். அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட், ஸோ அந்த 3வது டிப் என்ன? லிசன் டு இங்கிலீஷ் மீடியா. முக்கியமான ஒரு டிப். லிசன் பண்ணுறது இம்பார்ட்டன்ட். இதுக்கு நான் உதாரணம் சொல்லலாம். சிறு குழந்தைகள் அதிகமாக என்ன செய்யணும்னு சொன்னால் எல்லா விஷயங்களையும் கேட்பினம், நல்லா கேட்பினம். ஏனடா அவர்கள் அந்த மொழியில், அவர்கள் லிசன் பண்ணுற மொழியில் கற்றிருக்க மாட்டார்கள். அவர்களுக்கு கிராமர் தெரியாது, அவர்களுக்கு வேறு எந்த விஷயமும் தெரியாது. சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட், வேர்போ, அட்ஜெக்டிவோ, அட்வர்போ எதுவுமே தெரியாது. பட் லிசன் பண்ணி என்ன செய்யணும்னு சொன்னால் பேசுவினம். அவர்கள் சின்ன குழந்தைகளாக இருப்பினும் சுற்றி இருக்கின்றவர்கள் பேசுகிறத கேட்டு 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 அதை அப்படியே மைண்டில் செட் பண்ணிட்டு பிறகு என்ன செய்யணும்னு சொன்னால் அதை அப்ளை பண்ணுவினோம். அது அவர்களுக்கு சிம்பிளாக வரும். அந்த விஷயம்தான் நாங்களும் செய்ய போகிறோம். என்ன செய்யணும்? இங்கிலீஷ் மீடியாவை கேட்கணும். இங்கிலீஷ் ஊடகங்களை வர, அது நியூஸஸாக இருக்கலாம், அல்லது சாங்ஸாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது கன்வர்சேஷனாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு ஹெட்டிங்கில் ஒரு சப்ஜெக்டாக இருக்கலாம். ஏதாவது ஒரு விஷயம் நாங்கள் அதை லிசன் பண்ணி பார்க்கணும். ரைட், அதில் வர எங்களுக்கு ஃபஸ்ட்டாக ஒரு 2 வேர்ட் தான் தெரியும், பிறகு ஒரு 3 வேர்ட் தெரியும், பிறகு ஒரு 5 வேர்ட் தெரியும். அதாவது விளங்கி கொள்ளும். ஏன்னா அந்த ப்ரொனவுன்சியேஷன் எங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், விளங்காது. ஸோ அதுக்கு பிறகு நாங்கள் பார்க்க ஒரு 15 வேர்ட் தெரியும். பிறகு அங்கால கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கொண்டு போகும். பிறகு நாங்கள் நல்லா லிசன் பண்ணி கொண்டு நெடுகளும் லிசன் பண்ணி கொண்டு வரையில அந்த ஸ்டைலுகள் எல்லாம் பிடிபட்டு நாங்கள் நல்லா அதை லிசன் பண்ணி அதில் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்படுதுன்னு கேட்கக்கூடிய ஒரு ஆளாக வந்துடுவோம். ஸோ இது இங்கிலீஷ் லேர்னர்ஸுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் டிப். நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு விஷயத்தை நாங்கள் கேட்கணும். கேட்டு காது கொடுத்து வடிவாக கேட்கணும். ரைட், என்ன சொல்லப்படுது, இதில் என்ன சொல்ல வரையணும், இல்லை என்ன கிராமர் இருக்குது, இது என்ன சென்டென்ஸ், அப்படி எல்லா விஷயத்தையும் நாங்கள் என்ன லிசன் பண்ணி பார்க்கணும். ஒரு வேர்டை எப்படி சொல்லினோம், ஸோ ஒரு சென்டென்ஸை எப்படி சொல்லினோம், ஒரு கேள்வி எப்படி கேட்கணும்னு சொல்லி எல்லா விஷயங்களும் கேட்டுக்கொண்டு வரோம். அப்படியே லிசன் பண்ணி கொண்டு வந்தோம்னு சொன்னால்
நாங்கள் ஃபியூச்சரில் சிம்பிளாக இங்கிலீஷை அப்ளை பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்ரோடுக்கு போகிற ஒருத்தர் என்ன செய்வார்னு சொன்னால் சிம்பிளாக என்ன செய்வார், பேசுவார். எப்படி பேசுகிறார், அவர் அங்கே போய் அதிகமான நாட்கள் படித்து கதைக்கிறது இல்லை. என்ன செய்யணும்டா, கேட்பினம், மற்றாக்கள் கதைக்கிறத கேட்டு 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 அதைத்தான் பிறகு அப்ளை பண்ணுவினம். அது சிம்பிளாக வேலுக்கு வந்துடும். ஸோ அதைத்தான் நாங்கள் இங்கே இந்த டிப்பில் சொல்லியிருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் 4வது டிப் என்னன்னு சொன்னால் கீப் அ டெய்லி ஜேர்னல். நாளாந்தம் வெளியிடப்படுகின்ற சஞ்சிகைகள், நியூஸ் பேப்பர்ஸ், இதழ்களை நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் வாசிக்கணும். ஏன் இதை வாசிக்கணும், இதில் என்ன பெனிஃபிட் எங்களுக்கு இருக்குது, நாங்கள் எங்களோட ரீடிங் ஸ்கில்லை வந்து வளர்த்து கொள்ளலாம். ஒரு விஷயம். 2வது விஷயம் அதில் என்ன இருக்குன்னு சொன்னால், இந்த நியூஸ் பேப்பர்ஸில் வார நியூஸஸ் எல்லாமே அதிகமான நியூஸஸ் எங்களோட தொடர்பு பட்டதா, அதாவது எங்களுடைய சுற்றாடலை தொடர்பு பட்டதான ஒரு நியூஸாக இருக்கும். அந்த நியூஸை நாங்கள் இங்கிலீஷில் வாசிக்கக்குள்ள ஈஸியாக நாங்கள் அதை வந்து கேட்ச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் நியூஸை பற்றி ஏதோ ஒரு வழியில் தெரிஞ்சு கொண்டிருப்போம். அப்போ தெரிஞ்ச ஒரு நியூஸை நாங்கள் திரும்ப இங்கிலீஷில் வாசிக்கும் போது சிம்பிளாக நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்தந்த விஷயங்கள்லாம் வந்திருக்குன்னு சொல்லி கேட்ச் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்போ எங்களுக்கு 2 நன்மை இருக்குது. ஒன்று, ஒரு ரீடிங் ஸ்கில்லை வளர்த்து கொள்ளலாம். மற்றது வந்து ஈஸியாக இதை வந்து நாங்கள் கேட்ச் பண்ணக்கூடிய மாதிரி, அதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னு சொன்னால் ஆல்ரெடி நாங்கள் இந்த நியூஸஸோட ஃபேமிலியர் ஆகியிருப்போம், எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது வேறு எங்களுடைய மொழியில் வர நியூஸில் வந்திருக்கும். ஸோ அதை பற்றி கொண்டு நாங்கள் என்ன செய்யலாம், ஈஸியாக பிடிக்கலாம். ரைட், இந்த விஷயம் தான் இதில் சொல்லப்படுது. ஸோ இது நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம். இது பாஸ்ட் டென்ஸில் சொல்லப்பட்டிருக்கு, இது ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லப்பட்டிருக்குது, இது பெர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி எல்லா விடயங்களையும் ஈஸியாக பிடிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த 4வது டிப் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒவ்வொரு தரம் செய்யணும். உங்களுக்கு டைம் கிடைக்கிற நேரம் எல்லாம் ஒரு சின்ன விஷயத்தை எடுத்து வச்சு, நீங்கள் ஒவ்வொரு நாளும் நியூஸ் பேப்பர்ஸ் வேண்டணும்னு அவசியம் இல்லை. ஒரு நியூஸ் பேப்பரை வேண்டி வச்சு கொண்டு அதில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம், சின்ன சின்ன விஷயமா உங்களுக்கு விளங்க இல்லைன்னு சொன்னால் 1 சென்டென்ஸ், 2 சென்டென்ஸ், 3 சென்டென்ஸ் உண்டு, அப்படியே நீங்கள் என்ன செய்யலாம், அதிகரித்து கொண்டு போகலாம். ஒரு நாளைக்கு நீங்கள் அந்த நியூஸ் பேப்பரை ஈஸியாக வாசிக்கக்கூடிய ஒருத்தராக நீங்கள் மாறுவீங்க. வாசிக்கும் போது நீங்கள் எல்லாத்தையுமே செய்யலாம். வாசிச்சு லவுடாக வாசிக்கணும். லவுடாக வாசிக்கும் போது அதுலேயும் ப்ரொனவுன்சியேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணப்படும். உங்களுக்கு லிசன் பண்ணலாம். ஸோ கான்ஃபிடென்ட் வரும். வாசிக்க வாசிக்க ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அதோட வாசிக்கும் போது நிறைய விடயங்களை நீங்கள் அறிஞ்சு கொள்ளுங்கள். ஸோ வாசிங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு நியூஸ், ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு வழியில் ஒரு நியூஸை வாசிங்க. அதில் நீங்கள் விளங்காத விஷயங்கள், ஒரு நியூஸை வாசிக்கல என்னென்ன விஷயங்கள் விளங்க இல்லையோ அந்த விஷயங்களை தேடுங்க. தேடி ரைட், இந்த விஷயத்துக்கு இதுதான் எனக்கு தெரியாமல் போனது, இதைத்தான் என்னால் சொல்ல முடியாமல் போனோன்னு சொல்லி அந்த விஷயத்தை தேடுங்க. தேடும்போது நீங்கள் நிறைய விஷயங்களை இதில் இருந்து கற்றுக்கொள்வீங்க. வெரி இம்பார்ட்டன்ட் டிப், கீப் அ டெய்லி ஜேர்னல். பாருங்க, முதலாவது நாங்கள் ஸ்பீக் அவுட் லவுட் பெருசாக கதைச்சினாங்க. பிறகு என்ன செய்யினாங்க, அதாவது உரையாடல்களை மேற்கொண்டு நாங்கள். அதுக்கு பிறகு என்ன செய்யினாங்க, இங்கிலீஷ் மீடியாஸை கேட்ட நாங்கள். இப்போ 4வது டிப் என்ன செய்கிறோம்னு சொன்னால், ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு நியூஸை வாசிக்கிறோம், ரீட் பண்ணுறோம். ரீட் பண்ணிக்கல எங்களுக்கு அந்த ரீடிங் ஸ்கில் வந்து நல்ல இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இது 4வது டிப், வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்த டிப்புக்கு போவோம். ஓகே, நாங்கள் இப்போ லாஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கிறோம். டிப் 5, ஃபைண்ட் அண்ட் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பார்ட்னர். வெரி இம்பார்ட்டன்ட். அதிகமாக நாங்கள் இந்த இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பார்ட்னரை கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் நாங்கள் ஏதோ ஒரு வழியில் கண்டுபிடிக்கணும். அது ஒரு சோஷியல் மீடியாவாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது எங்களுடைய ஆஃபீஸில் எங்களோட ஒர்க் பண்ணுற ஒருத்தராக இருக்கலாம், அல்லது வேறு ஃபாரின்ல இருந்து வந்த ஒருத்தராக இருக்கலாம். இப்படி யாராவது ஒருத்தர் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பார்ட்னராக இருக்கணும், ஆங்கிலத்தில் பேசுகின்ற ஒருத்தராக இருக்கணும். அவரோட பேசினால்தான் நாங்கள் என்ன செய்யலாம், எங்களை கரெக்ட் பண்ணலாம், எங்களை மாடிஃபை பண்ணலாம். நாங்கள் பேசுகிற முறை, எங்களோட ஸ்டைல், மற்றது அந்த ப்ரொனவுன்சியேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரொனவுன்சியேஷன் சரியாக இருந்தால் தான் எங்களோட கதைக்கிறவருக்கு நாங்கள் சொல்கிற விஷயத்தை புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். சம்டைம் ஒரு ப்ரொனவுன்சியேஷனில் வர மிஸ்டேக் வேறு ஒரு மீனிங்கை கொண்டு வரும். ஒரு சின்ன ப்ரொனவுன்சியேஷன் மிஸ்டேக்கை நாங்கள் விடைக்கல, நாங்கள் சொல்கிற விஷயம் வேறு ஒரு மீனிங்கை கொண்டுடும். ஆகவே அதில் நாங்கள் கவனமாக இருக்கணும். ஆகவே ஒரு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பார்ட்னர் கிடைச்சால் அவரோட நாங்கள் இங்கிலீஷில் பேசும்போது நாங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். நாங்கள் எங்களுடைய இங்கிலீஷை கரெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். நாங்கள் விடுற மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணலாம். சில வேளை அவரே எங்களை கரெக்ட் பண்ணுவார். இல்லை என்று சொன்னால் அவர் கதைச்சி கொண்டு போகல நாங்கள் அவற்றை
கதைக்கிற முறைகளை பார்த்து அதில் அவர் யூஸ் பண்ணுற இங்கிலீஷ் வேர்ட்ஸோ சென்டென்சஸோ அல்லது அவர் பயன்படுத்துகிற ஸ்டைல்ஸோ என்ன விஷயங்களையும் பார்த்து என்ன செய்யலாம்னு சொன்னால் நாங்கள் எங்களை திருத்திக் கொள்ளலாம். எங்களுடைய ஸ்பீக்கிங் மெத்தடை எங்களுடைய ஸ்பீக்கிங் ஸ்டைலை மாற்றிக்கொள்ளலாம். நாங்கள் சில உள்ள வாய்ஸ் சில இடங்களில் இப்போ நிறைய விஷயங்கள் இங்கிலீஷ் பேசக்குள்ளே நாங்கள் செய்யணும். வாய்ஸை உயர்த்தணும், சில இடங்களில் வாய்ஸை நல்லா குறைக்கணும், சில சென்டென்சஸை நாங்கள் ஒரு விதமாக பாவிக்கணும், வேறு சென்டென்சஸை இன்னொரு விதமாக பாவிக்கணும். ஆகவே எல்லா விஷயங்களையும் நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் ஃபைனலாக என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பார்ட்னரை நாங்கள் கண்டுபிடிக்கணும். நான் இந்த சொன்ன எல்லா விஷயங்களும் யாருக்கு மிக பொருத்தம் என்று சொன்னால் இந்த பேசிக் லேர்னர்ஸ், அதாவது இங்கிலீஷை இப்போ லேர்ன் பண்ணுற ஆட்களுக்கு தான் இது இம்பார்ட்டண்டான டிப்ஸாக இருக்கும். ஆனால் இப்போ இங்கிலீஷை லேர்ன் பண்ணுற ஆட்களுக்கு நிச்சயமாக இது ஒரு முக்கியமான விஷயமாகவும் இது தேவைப்படுற ஒரு விஷயமாகவும் இருக்கும். நிறைய பேர் சரியாக கஷ்டப்படணும் இங்கிலீஷை எப்படி லேர்ன் பண்ணுறது, ஆனால் அவருக்கு தேவை இருக்கும். ஒரு ஆஃபீஸில் ஒரு முக்கிய பொறுப்புக்கு வந்திருப்பினும் அவையால் வேறு எங்களுடைய மொழிகளில் பேசக்கூடியதாகவோ எழுதக்கூடியதாக அதில் நல்ல திறமையானவர்களாகவோ இருப்பார்கள். ஆனால் இது ஒரு 2ஆம் தர மொழி என்ற அடிப்படையில் அந்த மொழியில் சிறப்பு தேர்ச்சி இல்லாதவர்களாக இருப்பார்கள். இதனால் இவர்கள் பல இடங்களில் புறக்கணிக்கப்படுற, பல இடங்களில் விலக்கி வைக்கப்படுற ஒருவராக இருப்பினும் ஒரு ஸ்பீச்சாக இருக்கலாம், அல்லது ஒரு ஸ்டேஜில் மேற்கொள்ளப்படுற வேறு விடயங்களாக இருக்கலாம், அல்லது ஒரு ப்ரமோஷனாக இருக்கலாம், அல்லது வேறு எந்த விஷயங்களாக இருந்தாலும் இங்கிலீஷ்ன்றது வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ஸ்டடி பண்ணுற இடமாக இருக்கலாம், எல்லா இடங்களையும் இது இம்பார்ட்டண்ட்டாக வந்துட்டுது. ஆகவே இந்த பேசிக் லேர்ன் பண்ணுறாக்கள் நிச்சயமாக இந்த விஷயங்களை நீங்கள் சரியாக பார்த்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவீங்கள்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் இங்கிலீஷில் ஒரு ஹெல்த்தியான ஒரு இடத்தை நீங்கள் பிடிக்கக்கூடியதாக இருக்கும். காணொளி பிடிச்சிருந்தா கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மற்றவர்களோடையும் இந்த காணொளிகளை பகிர்ந்து கொள்ளுங்க, அவர்களும் கற்றுக்கொள்வார்கள். அதோட புதிதாக காணொளிகளை பார்க்கின்றவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் தாங்க. நான் தொடர்ந்து புதிய காணொளிகளை பதிவிட அது எனக்கு ஒரு உந்து சக்தியாக அமையும். இன்னும் புதிய பல விடயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். உங்களுக்கு தேவையான விடயங்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. நான் அந்த விடயங்கள் தொடர்பாகவும் புதிய காணொளிகளை உங்களுக்காக தர காத்திருக்கிறேன். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.